கோடான கொடி தமிழ் உறவுகளுக்கு என் இனிய வணக்கங்கள். விஜய் அவர்கள் சிஎம் ஆகி இதோட 8வது நாள் ஆகுது. இந்த 8வது நாள்ல என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே முதல்ல பார்ப்போங்க. முதல்ல இந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கான்ட்ரவர்சியான பேசும் பொருள் ஆகிய விஷயங்களை பார்த்துருவோம். ரஜினி அவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரஜினி அவர்கள் மேல பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அது இல்லாம எல்லாரும் பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனம் பண்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ரஜினி அவர்கள் நான் இதுக்கு முன்னால் எலெக்ஷன் நின்றுந்தா நானே சிஎம் ஆயிருப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்த பத்திரிகையாளர்கள் மத்தியில் அவர் சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் சிஎம் ஆனது உங்களுக்கு பொறாமையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. அதுக்கு ரஜினி அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு, எனக்கெல்லாம் பொறாமை கிடையாதுங்க, என் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து, அதாவது நானும் ஒரு நடிகர் தான், அவரும் ஒரு நடிகர் தான், இப்படி ஒரு நடிகர் பாத்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர் ஆனது எனக்குமே பாத்தீங்கன்னா அது பெருமை, எனக்குமே சந்தோஷமும் கூட அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இதுக்கு முன்னால ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருப்பாரு. அது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ புதுசா இருக்கிறவங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. ஆனா ரஜினி அவர்கள் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நான் எலெக்ஷன்ல நிக்க போறேன் அப்படின்னு கட்சி ஆரம்பிச்சிருப்பாரு. கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் மேல நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு. இவர் பாத்தீங்கன்னா ஆக மாட்டாரு, இவர் பாத்தீங்கன்னா சிஎம் ஆக மாட்டாரு அப்படின்னு நிறைய பேர் பேசியிருந்தாங்க ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் எலெக்ஷன்ல நிக்க கிடையாது. அதுக்கப்புறம் இந்த பேசுறாங்க பாத்தீங்கன்னா நிறைய விமர்சனம் எல்லாம் வச்சாங்க. அதுக்கப்புறம் அவர் எலெக்ஷன்ல நிக்காம போயிருப்பாரு. இப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் மட்டும் அப்பவே எலெக்ஷன்ல நின்று இருந்தா கண்டிப்பா பாத்தீங்கன்னா நான் அப்பவே சிஎம் ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஜினி அவர்கள் இதை சொல்லியிருக்காரு. இதனால பாத்தீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்படியே நிக்கல, நீங்க நிக்க வேண்டியது தானே, சரி ஓகே அப்பதான் நீங்க நிக்கல, இதுக்கப்புறம் நீங்க நில்லுங்க, நீங்க ஜெயிக்கிறீங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு சில பேர் வச்சிட்டு இருக்காங்க. அவர் அது மாதிரி சொன்னதாலே பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா பேசும் பொருளா அந்த விஷயம் ஆயிருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு எந்த பொறாமையெல்லாம் கிடையாதுங்க, நான் விஜய் அவர்களை ஒரு நண்பனாக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அது ஒரு பேசும் பொருளா ஆயிருக்கு. இப்படி ஒரு பக்கம் அவர் மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சு பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. நிறைய விவாதங்களும் பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. இல்ல உங்களுக்கு பொறாமை தான், உங்க பேச்சுல சந்தோஷமே கிடையாது. அந்த இடத்த ஒரு பேட்டியை கொடுக்கும் போது கூட பாத்தீங்கன்னா முகத்துல ஒரு 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 மாதிரியான சோகத்தோட தான் அவர் பேசியிருப்பாரு. எல்லாருமே உங்க பேச்சுல ஒரு சந்தோஷம் கிடையாது, நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு நடிகர் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஆயிட்டாரு சந்தோஷம் அப்படின்றீங்க, அதை ஏன் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிரிச்ச முகத்தோட ஒரு ஒரு என்ஜாய்மெண்டா பாத்தீங்கன்னா சொல்லாம கொஞ்சம் சோகம் கலந்த மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான கேள்விகளும் பாத்தீங்கன்னா அவர் மேல கேட்கதாங்க செய்யறாங்க. இது மாதிரி விஷயங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இது அப்படியே கொஞ்சம் வச்சிருவோம். இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். ஜோசிகார் அவர் பாத்தீங்கன்னா ஜோதிடர் ஒருவர் விஜய் அவர்களை பாத்தீங்கன்னா நிறைய சொல்லியிருப்பாரு, அடுத்த 40 வருஷத்துக்கு இல்ல, அடுத்த 40 வருஷத்துக்கு எல்லாம் கிடையாது, இவர் தான் பிரைம் மினிஸ்டர், அடுத்த பிரைம் மினிஸ்டர், ஏன் உலகத்தையே இவதான் ஆள போறாரு. இப்போ அமெரிக்கா, அதுக்கப்புறம் ரஷ்யா எல்லாம் பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட அதிபர் பாத்தீங்கன்னா ட்ரம்ப், ரஷ்யாவோட அதிபர் பாத்தீங்கன்னா புத்தின், இவங்க 2 பேருக்கும் ஒரு பிரச்சனைனா கூட இவங்க 2 பேர் பிரச்சனையும் இவர் தான் சால்வ் பண்ணி வைப்பாரு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வளருவாரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோதிடர் சொன்னது இன்னமும் பாத்தீங்கன்னா பேசும் போயிலா இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்னப்பா ஓரளவுக்கு சொல்லுங்கப்பா, இந்த அளவுக்கு அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல தான் விஜய் அவர்கள் சிஎம் ஆயிருக்காரு. தமிழ்நாட்டுல கொண்டாடுறோம், நம்ம பேசுறோம், ஓகே. ஆனா தமிழ்நாட்டையும் தாண்டி மத்த மாநிலங்கள்ல கூட அடுத்த பிஎம்ஏ பாத்தீங்கன்னா, அதாவது மோடிக்கு பதில் மோடி அவர்கள் இப்ப பிஎம்ஆ இருக்காரு, மோடிக்கு பதில் இவர் வந்துருவாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாலே பாத்தீங்கன்னா எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அடுத்த மாநிலங்கள்லயே பாத்தீங்கன்னா நம்ம தளபதி சிஎம் அவர்களை பாத்தீங்கன்னா எல்லாரும் புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ பாத்தீங்கன்னா மோடி இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய புகைப்படத்தையும் விஜய் சிஎம் இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய புகைப்படத்தையும் ரெண்டுத்தையும் இப்படி காட்டுறாங்க. இது ரெண்டுத்துல பாத்தீங்கன்னா எந்த புகைப்படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் போது அங்க இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் புகைப்படத்தை தான் தொடுறாங்க. எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய புகைப்படம் தான் பிடிச்சிருக்கு போல இருக்கு. இப்படி ஒரு பக்கம் போக இன்னொரு பக்கம் ஓப்பனாவே கேட்டுறாங்க, அடுத்த பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படின்னு, மோடியா விஜயா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல கிடையாது, வெளி மாநிலங்கள்ல நார்த் ஸ்டேட்ல அங்க கேட்கும் போது பாத்தீங்கன்னா அடுத்த பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா
தளபதி விஜய் தம்பா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ஜோதிடர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டுக்கு சொன்னாரோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெருமைக்காக சொன்னாரோ அது நமக்கு தெரியாது. ஆனா இப்படி வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்குங்க. இப்படி வந்து பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட்லயே மோடிக்கு பதில் இவர் தாமா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்றாங்க அந்த காணொலியை பார்த்துட்டு அப்படின்னா, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல முதலமைச்சரா தான் வந்து பாத்தீங்கன்னா இவர் ஆகணும்னு நம்ம ஆசைப்பட்டோம். இவர் என்ன பிஎம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வட இந்தியன்ஸே வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு விஷயமாவே வந்து பாத்தீங்கன்னா மாறி இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ரிசல்ட் வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் அவர்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை வந்து பார்த்தீங்கன்னா நடத்தியிருக்காருங்க. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நான் இப்போ வந்து உங்களுக்கு எப்பயுமே தெரியும். இதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கு முன்னால் இந்த வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எல்லாம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, ஸ்டேட் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா முதலிடம், இப்படி அதிக மதிப்பெண் 12லையும் சரி 10லையும் சரி எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரிசு கொடுத்து மோதிரம் தங்கத்துல செயின் எல்லாம் போட்டிருக்காரு. இது மாதிரி பரிசு கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள உற்சாகப்படுத்தி வரவேற்பாரு. எப்படின்னா அடுத்த தலைமுறைகள் அதிக மார்க் எடுக்கணும், வந்து விஜய் பார்க்கணும், நிறைய இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசுவாங்க, அவரை எப்படியாவது பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஆனா பரீட்சையில நீங்க அதிக மார்க் எடுத்தா என்ன பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் பண்ணியிருக்காரு. அதனாலேயே விஜய் அவர்களை நேர்ல பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே எல்லாம் போட்டி போட்டு படிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10th எக்ஸாம் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாதிரி ஃபர்ஸ்ட் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதிக மதிப்பெண் எடுத்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஸ்டேஜ் போட்டு பரிசு கொடுத்தாரோ, இப்போ சிஎம் ஆயிட்டு அதே மாதிரி செய்வாரு அப்படின்ற நம்பிக்கை கண்டிப்பாக எனக்கு இருக்கு. ஏன்னா சிஎம் ஆகிறதுக்கு முன்னால் செஞ்சாரு, இப்பயும் செஞ்சாதான் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அப்புறம் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க, இவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னால இதெல்லாம் செஞ்சாரு, இப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு உற்சாகப்படுத்துற மாதிரி பரிசு கொடுத்தாரு, எல்லாம் பண்ணாரு. இப்ப சிஎம் ஆயிட்டாரு, அதை பண்ணாம போயிட்டாரு பாத்தீங்களா. அப்போ இவர் இதை பண்ணதே சிஎம் ஆகிறதுக்கு தான் அப்படின்ற ஒரு சர்ச்சை பேச்சு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா வந்துருங்க. அதனால 10th 12th இந்த எக்ஸாம்ல எல்லாம் அதிக மதிப்பெண் எடுத்தவங்கள எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஊக்குவிக்கணும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பரிசு கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறது வழக்கம் போல பண்றது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்கள் செஞ்சுட்டு இருக்காரு. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுக்கு முன்னால வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே இதுல நிறைய குற்றங்கள் நடக்கும். என்னப்பா இந்த ஆட்சி இப்படி இருக்கு, நல்லாவே கிடையாது, மாற்றம் வேணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லியிருந்தோம். இப்போ வந்து டிவிகே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் சிஎம் ஆயிட்டாரு. இப்போ அதே மாதிரி குற்றங்கள் நடக்கும்போது எல்லா இடத்தையும் என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் உங்க மாற்றமா, இதுதான் உங்களுடைய சட்டமா, இப்படிதான் இருக்குமா, முன்ன இருந்த மாதிரி தானே இப்பயும் இருக்கு, மாற்றம்னு சொன்னீங்க, ஆனா ஒரு மாற்றமும் நடக்கல, மக்கள் அதே தப்பு தான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க காதலிச்சிருக்காங்க. அவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த இடத்தையே வந்து பார்த்தா அந்த பெண்ணை போட்டு பயங்கரமா அடிச்சிருப்பாரு. அதை பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு ரொம்ப அப்படியே ஒரு பதக்க வைக்கிற ஒரு காட்சியா இருக்கும். என்ன இவர் இப்படிப்பட்ட மனுஷனா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தோணும். அந்த ஒரு சமயத்துல தான் எல்லாரும் வந்து விஜய் அவர்கள் இதை கண்டிக்க மாட்டாரா, இப்போ புதுசா வேற வந்து பார்த்தீங்கன்னா அவர் பெண்களுக்குன்னு தனிப்படை, பாதுகாப்புக்குன்னு தனிப்படை அமைச்சிருக்காரு. அந்த சிங்கப்பெண் தனிப்படை எங்க போச்சு அப்படின்னு ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு கடுமையான ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆக்ஷன் எடுத்தோடனே உங்களுக்கு நான் சொல்றேங்க. ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி இருக்கிற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்த்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபரை அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா காவல் அதிகாரிகிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டது என்னவோ அந்த பெண் மட்டும்தான். ஸோ இது மாதிரி எல்லாம் நடக்காம இருக்கணும்னா கடுமையான சட்டங்கள் தேவை. நம்ம சிஎம் விஜய் அவர்கள் கண்டிப்பா இதுக்கு நல்ல ஆக்ஷன் எடுப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம், பொறுத்திருந்து. இன்னைக்கு விஜய் அவர்கள் சிஎம் ஆகி 8வது நாள் தான். 8வது நாள்ல நிறைய நல்ல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் பண்ணியிருக்காருங்க. அடுத்த பிஎம் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தீக்குச்சி மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு காடே பத்திக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியா, வட மாநிலங்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு 8வது நாள் தானே, இன்னும் 5 வருஷம் இருக்குது. ரைட்டு, இன்னைக்கு இவ்வளவுதாங்க. நிறைய நல்ல விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ணியிருக்காரு. எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து நான் சேர்த்துறேன். நம்ம காணொலியை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு நாள் தவறாம எல்லா நாளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அப்டேட் கொடுத்துருவேன். சிஎம் விஜய் அவர்கள் என்னென்ன பண்றாரு, என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. புதுசாக பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த காணொலியை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.